உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. எல்லாரும் இனிப்பு கொழுக்கட்டை செய்வாங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்கலாம் காரமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு காரமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு, பொடியாக அரிஞ்ச வெங்காயம் 1, பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீவனை கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கப்பு தேங்காய் பூ. இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கலந்துக்குவோம். பத்தலைனா கூட கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வரணும். பாருங்க, கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பண்ணி வச்சுக்குவோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். அடுத்ததாக இது கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக இதை நல்லா வதக்கிக்குவோம். நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு நம்ம இனிமேட்டு இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்குவோம். இப்போ கார கொழுக்கட்டைக்கு இந்த மாவு கூட நம்ம வதக்கின வெங்காயம் இதெல்லாம் கலந்துக்குவோம். அது கூடவே இந்த தேங்காவையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா கலந்துட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். லைட்டாக எண்ணெய் தொட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து அப்படியே பிடி கொழுக்கட்டை மாதிரி இப்படி செய்து வச்சுக்குங்க. இது போல் நம்ம எல்லாத்தையும் செய்துக்குவோம். பாருங்கள், இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வேக வச்சுங்க. பாருங்கள், இந்த கார கொழுக்கட்டையும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு எட்டை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுகர் பேஷண்ட்டு இதை நம்பி சாப்பிட்லாம். விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு படைங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.